ஹாய் ஹலோ வணக்கம் விமன்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு ரொம்பவும் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு தட்டை தாங்க பார்க்க போகிறோம். இந்த தட்டை செய்கிறதுக்கு உங்களுக்கு நான் நிறைய சீக்ரெட்ஸ் சொல்ல போகிறேன். இந்த சீக்ரெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கடையில் இருக்க மாதிரி ரொம்ப கிறிஸ்பியான தட்டை செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கிலோ, உளுத்தம்பருப்பு 3/4 கப், பச்சரிசி 3/4 கப், வெண்ணெய் இல்லைனா நெய் 3 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 20-30, பூண்டு 20, கருவேப்பிள்ளை தேவையான அளவு, எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் மற்றும் உப்பு தேவையான அளவு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் முறுக்கு செய்கிறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அதே சேம் ப்ராசஸ் தாங்க இதுக்கும். பட் இதுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் டிப் இருக்குது. அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கிலோ ரேஷன் பச்சரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா ஊற வச்சுடுங்க. 2 hours ஊற வச்சப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண அப்புறம் ஃபேன் காற்றுல நல்லா உணர விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் போய் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிட்டு வந்த அரிசியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி இழுத்தா இந்த கோலம் போடுற மாதிரி வரணும். அதுதான் இது கரெக்டான பதம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உளுந்து நம்ம 3/4 கப் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி உளுந்து 3/4 கப் எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த அரோமா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துகிட்டு அதை நல்லா நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் கிரைண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சீக்ரெட் டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடையில் செய்கிற மாதிரி கிறிஸ்பியாக வரணும்னா இப்போ நாங்கள் சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். திரும்ப ஒரு 3/4 கப் பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் மாறும்போது நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3/4 கப் பச்சரிசியை நீங்கள் உளுந்து கூட சேர்த்து அரைச்சாலும் ஓகே, இல்லை தனியாக அரைச்சாலும் ஓகே தாங்க. இப்போ நான் இந்த தட்டை செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்றதை நான் சொல்கிறேன். அப்போனா உங்களுக்கு தட்டை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த கடலைப்பருப்பு ஒரு 15 minutes ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் வறுத்து தோலை உரிச்சிட்டு பாதியாக உடச்சி வச்சுக்கோங்க. கருவேப்பிள்ளை அதே மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் முடிச்சிங்கனாலே அடுத்த ஒரு 10 minutesல நம்ம தட்டை செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவு, அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு மாவு, தனியாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பச்சரிசி மாவு, அது 3யுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க, நைஸாக வர மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தட்டைக்காக அரைச்சி வச்ச 1 கிலோ அரிசி மாவு, அப்புறம் உளுத்த மாவு, அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பச்சரிசி மாவு வறுத்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே இந்த நெய்யோடு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிள்ளை, எள்ளு, ஜீரகம், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த தட்டையை இந்த பூரி மேக்கரில் தாங்க செஞ்சேன். உங்ககிட்ட இந்த பூரி மேக்கர் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தட்டை மாவை நடுவில் உருட்டி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு தட்டை அழகான ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும்.
மாதிரி நீங்கள் ஒரு தட்டையாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபேன் காற்றுல ஒரு 15 மினிட்ஸ் இந்த தட்டை எல்லாமே நீங்கள் ஒரு கிளாத் மேலே வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்க, இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சொடப்பு அடங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தட்டை ரெடி. இதை நான் உங்களுக்கு ஒரே கையில் உடச்சி காட்டுறேன். பாருங்கள், சவுண்ட் கேட்குதுங்களா? எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நாங்கள் சொன்னால் இந்த சீக்ரெட் டிப்பை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு கடையில் செய்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியாகவே கிடைக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் தட்டை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நீங்கள் அசத்துங்க. தட்டை செஞ்சு எப்படி இருந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய தீபாவளி ஸ்நாக்ஸ் வீடியோஸ் வருதுங்க. மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ், பை.